எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உபவாசம் என்றால் என்ன, உபவாசம் எப்படி இருக்க வேண்டும், உபவாசம் எப்படி இருக்கக்கூடாது, தேவனுக்கு உகந்த உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து இன்றைய தினத்துல நாம் சிந்திக்கலாம். முதலாவது உபவாசம். உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் என்பதன் பொருள். உப என்றால் நெருங்கி, வாசம் என்றால் வசித்தல். நெருங்கி வசித்தல். யாரோடு நெருங்கி வசித்தல்? தேவனோடு நெருங்கி வசித்தல் என்பதுதான் இந்த உபவாசம் என்பதன் பொருள். இரண்டாவது காரியம், உபவாசம் எப்படி இருக்க வேண்டும். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கவனமாய் கவனியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்துகிறது. மூன்றாவது காரியம், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும்படியாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபவாசம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் நமக்கு தெளிவாய் வலியுறுத்துகிறது. தேவனுக்கு உகந்த உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமைப்பட்டவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருப்பதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நாம் கடைபிடிப்போம். 8 காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 காரியத்தையும் நாம் பின்பற்றுவோமானால் இதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம் என்று வசனம் தெளிவாய் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்காக மிகவும் நன்றி.